குற்றம் கடிதல் அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு. முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமை முன்னர் வைத்தூறு போல கெடும். ஒரு செயலை நம்ம செய்கிறோன்னா சரியா தவறா, இதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்னு யோசித்து செய்யணும். அவர் இன்னொரு குறளில் சொல்லுவார், வேற ஒரு இடத்துல, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்வார். அதுபோல் இந்த செயல் சரியா தவறா அப்படின்னு யோசித்து செய், இதனால் என்ன குற்றம் ஏற்படும், என்ன தண்டனை கிடைக்கும்னு யோசித்து செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீ வர்றதுக்கு முன்னாடி யோசித்து திட்டமிட்டு இது சரியா தவறான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு செய்தீன்னா அதோட விளைவு உன்னை பாதிக்கும். அதுக்கப்புறம் நீ அதை யோசித்து என்ன பிரயோஜனம்? வைக்க போகிறக்கு எதிரில் நெருப்பை வச்சுட்டு ஐயோ பற்றி எரியுதேன்னா என்ன புண்ணியம்? நீ குற்றத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தா பரவாயில்ல, பண்ணிட்ட பிறகு அந்த தண்டனை உனக்கு வந்தே தீரும். அதனுடைய கஷ்டங்களை துன்ப